அன்புள்ள நண்பர்களே, அண்மையில ஒரு நண்பர் ரயில விட்டுட்டார். ரயில விட்டுட்டு அப்புறம் பஸ்ஸுக்காக தேடி அலைந்து பஸ்ஸை பிடிச்சு செங்குத்தா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு இரவு முழுக்க பயணம் செய்து வந்து சேர்ந்தார். அப்போ சொன்னார், ரயில் விட்டுட்டேன் சார், கன்ஃபார்ம்டு சீட் இருந்தது, வசதியாக வந்திருக்கலாம், ஏசி, பணம் நஷ்டம், உழைப்பு நஷ்டம், உடம்பு வலிக்குது, ஒரு நாள் எனக்கு இழந்துட்டேன். இப்போ நான் கேட்டேன், ஏன் ரயில விட்டுனீங்க, என்ன பிரச்சனை? அவர் சொன்னாரு, ரயில் 5:30 மணிக்கு தான், நான் இருந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். நான் கரெக்டா 3:55 கிளம்பிட்டேன். போறதுக்குள்ள வழியில ஏதோ டிராஃபிக் ஜாம், ஏதோ வண்டி ஏதோ முட்டி அதை எடுக்கிற 20 நிமிஷம் ஆக்கிட்டான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு பதட்டப்பட்டு போய் சேர்ந்தா ரயில் போயிடுச்சு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல போயிடுச்சு சார். அப்ப நான் கேட்டேன், அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? இல்லை அது சாப்பிட்டோம், சாப்பிட்ட பிறகு இல்லை நேரம் இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். யாரெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? சும்மா அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் சார். 4 மணிக்கு கிளம்புனா போதும், சரி 3:55 கிளம்புவோம் அப்படின்னு பேசினோம். நான்லாம் ஒரு 3:45 கிளம்பலான்னு நினைச்சேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கடா, இருக்கடா 1.5 மணி நேரத்தில் போயிடலாம், அதுக்கு எதுக்கு பறக்கிற, உட்காரு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு டீயை போட்டு குடித்தோம். அப்படியே 3:55 தாண்டிடுச்சு. கீழே வந்து காரில் எடுக்கும்போது 4 மணி இருக்கும். அப்போ நான் சொன்னேன், 5:30 மணிக்கு ரயில், 1.5 மணிக்கு டைம். ஆனால் மிகச்சரியா 1.5 மணி நேரம் விட்டு நீங்கள் எழுந்திரிச்சு, அது 10 நிமிஷம் கூட உங்களால் லேட்டு தாங்க முடியாது இல்லையா? ஆமாம் சார், அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் என்ன போய் என்ன பண்ணுறது, அங்கே போய் நின்றுட்டு இருக்கணும், அதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். இது இந்த தலைமுறையில் பலர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான இளைஞரோட ஆட்டிடியூட் இதுதான். ஆனால் என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவங்க எல்லாருமே ரயிலுன்னா 1/2 மணி நேரம் முன்னாடி போய் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. நானே ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் பிளாட்பாரத்தில் காத்திருப்பாங்க. ரயில் வந்த உடனே ரயிலில் ஏறுவாங்க. ரயில் நிற்கக்கூடிய ரயில்னா கூட முன்னாடி ஏறி உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான ரயில்களில் ரயில் கிளம்புற நேரத்தில் 10 யங்ஸ்டர்ஸ் ஏறுவாங்க. ஓடி வந்திருப்பாங்க, வேர்த்து கொட்டி இருக்கும், தோல் மூட்டையோட வருவாங்க, தோல் மூட்டை அப்படி போட்டு அப்படின்னு மூச்சு விடுவாங்க. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் ஏறிட்டேன் சார், வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. யார்கிட்ட ஃபோன் பண்ணி எடுத்துட்டான்டா சட்டுன்னு ஏறிட்டேன் அப்படிம்பாங்க. அது ஒரு சாதனை மாதிரி சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய நான்சென்ஸ் என்ன? இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5:30 மணிக்கு ரயில்னா 5 மணிக்கு அங்கே இருந்தா என்ன தப்புன்னு கேட்கிறவங்க பூமர் என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் உருவாகக்கூடிய காலம் இது. அதாவது பூமருங்கிற வார்த்தையை ஒருத்தன் பயன்படுத்தினாலே அவனுக்கு நேற்றைய அனுபவங்கள் இருந்து கற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லை, இன்றைக்கு அவன் செய்யக்கூடிய முட்டாள்தனங்கள் இருந்து மட்டும்தான் அவன் கற்றுக்கொள்வா என்று உறுதியா இருக்கிறான் இந்த அர்த்தம். நாங்க எங்களுடைய முந்தைய தலைமுறை அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதில்லை, அவருடன் சென்று அமர்ந்து கற்றுக்கொண்டோம். இவங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ இந்தியாவுடைய சூழல் தெரிஞ்சுதான் எல்லாரும் முன்னாடி போறாங்க. இந்தியாவில் உலகத்திலே மக்கள் தொகை நெரிசல் மிகுந்த நாடுகள்ல ஒன்று. உலகத்திலே எந்த விதமான போக்குவரத்து ஒழுங்கும் இல்லாத ஒரு சில நாடுகளில் ஒன்று. ஒழுங்கத்திலேயே போக்குவரத்து கண்காணிப்பு என்பது அறவே இல்லாத நாடுன்னு கூட இந்தியாவை சொல்றாங்க. பயணிகள் சொல்றாங்க, இஷ்டத்துக்கு போறாங்க வர்றாங்க, எங்க வேணும்னாலும் ஒரு டிராபிக் ஜாம் ஏற்பட வழி இருக்கு. ஒரு பக்தர்கள் ஒரு 10 பேர் மொட்டு முரசோட ரோட்ல வந்துன்னா அவங்க 1 மணி நேரம் ரோட மறிக்கலாம், அவங்க யாரும் கேட்க முடியாது இந்தியாவில். ஏன்னா இந்தியா பக்தர்களின் நாடாச்சே. அரசியல் கட்சிகள் ரோட்ல மறிச்சு நின்று தர்ணா பண்ணலாம், ஒரு போராட்டம் நடத்தலாம், 10 பேர் போதும், அவங்க 1 மணி நேரம் ஒரு ரோட்டை பிளாக் பண்ணிட முடியும், குட்டி குட்டி விபத்துகள் நடக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல நீ ஒரு டாக்ஸியில ஆட்டோல பண்ண அந்த ஆட்சிக்கடை டாக்ஸிக்காரன் அவன் வேணும் லேட் பண்ண முடியும். அவனுக்கு ஒரு போன் வந்தா பேசிட்டே போய் மெதுவா போயிட்டு இருப்பான், அவன் ஒன்றும் சொல்ல முடியாது அவன்கிட்ட. ஆகவேதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி போறது என்பது இந்தியாவில் என்னுடைய தலைமுறை சார்ந்துள்ள பழக்கமா இருக்கு. அப்ப அடுத்த தலைமுறை அதை ஏன் கற்றுக்கொள்ளல? இந்தியா அப்படித்தான் அவனுக்கு தெரியணும் இல்ல,
இந்தியா மிகச்சரியான நேரத்துக்கெல்லாம் போய் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அப்ப ஏன் போகலைன்னா அங்க இருக்கு அவங்களுடைய பிரச்சனை. அந்த ரயில் வருவதற்கு 5:30 மணி, 5 மணிக்கு அந்த 30 நிமிடங்களை செலவிட முடியாது. அது பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த 30 நிமிடம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க, உட்கார்றாங்க, எந்திக்கிறாங்க. தெரியாம வந்துட்டாங்கன்னா அந்த 30 நிமிஷமும் போனை பேசிட்டு இருப்பாங்க, போனை நோண்டிட்டு இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, அங்க போவாங்க, இங்க வருவாங்க, ஒரு டீயை குடிப்பாங்க. அப்புறம் போனை போட்டு கடியா இருக்குடா, 1/2 hour ஆச்சு வந்து இன்னும் ரயில் வரல அப்படிம்பாங்க. ஒரு வெவ்வேறு ஆட்கள்கிட்ட போன் போட்டு போரடிக்குது அப்படிம்பாங்க. அப்போ இந்த அரை மணி நேரத்தை தான் மட்டுமே என செலவிட முடியாத ஒருவனுடைய பிரச்சனை என்ன? அவனுக்கு தான் என்பது அவ்வளவு அலுப்பூட்டக்கூடிய ஆள். அதாவது உங்களுக்கு நீங்கள் அலுப்பூட்டக்கூடிய சலிப்பூட்டக்கூடிய ஒருவர் என்றால் தான் அந்த அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்கு. எனக்கு நான் அலுப்பூட்டக்கூடிய ஆட்கள். என் உள்ளம் என்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு இசைக்கருவி போல, அதை மீட்டிக்கூட்டி எங்க வேணாலும் உட்கார முடியும். ஒரு விமான நிலையத்துல விமானம் 4 மணி நேரம் தாமதம் என்று சொன்னா நான் போய் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை என்றால், எப்படியோ வீட்டுக்கு தான் போறேன் என்றால் நான் உண்மையில மகிழ்ச்சி தான் அடைவேன். சரி, 4 மணி நேரம் சாலிடா கிடைக்குது, என்ன பண்ணலாம்? கம்ப்யூட்டர் இருந்தேன்னா ஒரு கட்டுரையோ கதையோ என்னால் எழுதிட முடியும். செல்போன் மட்டும் இருந்தா ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன், ஏதோ ஒரு பேப்பர் இருந்தா எழுதிட முடியும். ஒன்றும் இல்லை என்றால் மண்ணாந்து உட்கார்ந்து கனவு காண முடியும். முழு ஒரு நாவலையும் நான் கற்பனையில ஓட்டிடுவேன், ஒரு நாவலை கற்பனை பண்ணி அழிச்சிடுவேன். அல்லது என்னுடைய நண்பர்களை பத்தி யோசிக்குவேன், பயணங்களை பத்தி யோசிப்பேன். வெறுமே யோசித்து கற்பனை மட்டும் உட்கார முடியும். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய முகங்களையா கொஞ்ச நேரம் பார்த்தாலே 4 மணி நேரம் போயிடும். நான் என்னுடைய வாழ்நாள் என்றைக்குமே இந்த போர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உணர்ந்ததே கிடையாது. மற்றவங்க போர்னு சொல்லும்போது நான் கேட்பேன், அந்த போருங்கிறது எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும்? சார் ஒரு மாதிரி இருக்கு சார். ஏன் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? 1000 பேருக்கு இடத்துல ஒவ்வொரு முகத்தை 5 நிமிஷம் பார்த்தாலே 5 மணி நேரம் போயிடுமே. ஏன் வந்து அது முடியலன்றீங்க? 1/2 hour முடியல, 20 நிமிஷம் போர் அடிக்கிறீங்க, 15 நிமிஷம் போர்லாம் சொல்றாங்க. இப்போ யங் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய பிரச்சனையே போர் போர் போர். அப்பாட்ட போய் போர்னு சொல்லுவாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எங்க அப்பா மறைந்த வைக்க விட்டு பாலகுலைய நான் தட்டி பார்த்து அப்பா போர் அடிக்குன்னு சொன்னா அவரு பதறிடுவாரு, என்னடா பிரச்சனை அதுன்னு. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது இல்லை. என் சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது கிடையாது. சின்ன வயசுல சின்ன கிராமத்தில் இருந்தோம். கிராமம் முழுக்க செடிகள், தாவரங்கள், குட்டி குட்டி பறவைகள், விலங்குகள், அவ்வளவுதான் பார்த்து தெரிஞ்சு கேட்டு இருக்கிறதுக்கு நேரம் பாருங்க, 20 ஆயிடும். பொழுது பத்தலை. இப்பெல்லாம் எனக்கு 10 நிமிஷம்லாம் ரொம்ப வர்த்தியான விஷயம். பொழுது பத்தலை. நேற்றைக்கு என்ன பண்ணேன் நீங்க சொன்னீங்கன்னா தெரியும். நேற்றைக்கு கர்னூல் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு ஒரு மலைத்தங்கும் இடத்துல ஆரம்பிச்சோம். அங்கிருந்து ஒரு ஜீப்ல போய் பிளாக் பக்ங்கிற பறவைகளை, மான்களை பார்த்தோம். பிளாக் பக்ங்கிற அது பிளாக் பக் சரணாலயம் கர்னூல் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து கார்ல கிளம்பி வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஆலமரம் சொல்லக்கூடிய ஒன்றை பார்த்தோம். அங்கிருந்து பெங்களூர் வந்தோம். பெங்களூர் 9. அதுக்கப்புறம் ஒரு காணொலி பதிவு பண்ணேன், ஒரு கட்டுரை எழுதினேன். 11 மணி படுத்த. ஒரு நாள்ல இவ்வளவு பண்ணியிருக்கேன். சராசரியா ஒரு நாள்ல நான் வந்து 200 பேஜுக்கு மேல் படிக்கிறேன். 2 கட்டுரைக்கு மேல எழுதுவேன். கதை எழுதினா ஒரு கதை எழுதுவேன். அது மேல சினிமா உரையாடல்கள் இருக்கு, சினிமா வேலைகள் இருக்கு, தனிப்பட்ட நட்பு உரையாடல் இருக்கு, குடும்பத்தோட செலவழிக்க நேரம் இருக்கு, உடற்பயிற்சி பண்றேன், வாக்கிங் போறேன். இதுக்கப்புறம் 24 மணி நேரம் பத்தல. அப்ப இந்த 10 நிமிஷம் சலிப்பு ஏன் வருது? தன்னுடன் தான் இருக்க முடியல, தன்னை தான் வெறுக்கிறோம். தன்னுடைய மனம் என்பது அவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு. திரும்பி தன்னுடைய மனத்தை பார்த்தா உருவாக்கக்கூடியதுதான். இந்த யோகா தியான பயிற்சிகளை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இதனால்தான். நாங்க உத்தேசிக்கிறது தத்துவம், இலக்கியம், மதங்கள் சார்ந்த கல்வியை தான். அந்த கல்வியை கொடுக்கும்போது ஏன் கூடவே தியான யோக முகங்களை வைக்கணும்னா வரக்கூடிய இளைஞருடைய பெரிய பிரச்சனை அவங்களால உட்கார முடியாது, கவனிக்க முடியாதுங்கிற. அவங்க மைண்டை கவனிச்சதே கிடையாது. சரி, கண்ணை மூடி உன் மனதை நீ பார், அப்போ உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடும். உன் மனது எவ்வளவு கட்டற்று இருக்குது, எவ்வளவு ஒழுங்கற்று இருக்குது, துண்டு துண்டு துண்டா தாவிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்சி அதுக்கு இல்லை, தொடர்ச்சி இல்லை. அதனால தான் அவனால உன் மனதோட இருக்க முடியல. உன்னுடைய மனதோட நீ இருக்கிற உனக்கு அவ்வளவு துன்பமா இருக்கு. காரணம் அது ஒரு பைத்திய வெளியா இருக்கு. ஒரு பைத்தியக்காரன் உலர்ல 10 நிமிஷம் கேட்கிற மாதிரி இருக்கு உன் மனதோட நீ உட்கார்ந்துருந்தா. ஒரு ரேடியோல 5 சேனலை ஒரே மாதிரி சேர்த்து வச்சா
அது எப்படி ஓடுமோ அப்படி ஓடுது உனக்கு மனம். அதனால தான் உன்னால கூட இருக்க முடியல. உன்னோட மனதை நீ கொஞ்சமாவது பயிற்றுவிக்கலைன்னா நீ எதையுமே படிக்க முடியாது, எதையும் கவனிக்க முடியாது. அந்த பயிற்றுவித்தல் இதான் இன்றைக்கு உலகம் முழுக்க புகழ் பெற்று இருக்கு. எல்லா பல்கலைக்கழகங்களும் இன்னைக்கு யோகா பண்றாங்க. யோகமோ தியானமோ பண்ணாத ஆட்கள் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் மிக குறைவு. இந்தியாவில தான் மிக குறைவா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு சூடோ நாத்திகம் இருக்கு, ஒரு முதிரா நாத்திகம் இருக்கு. இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆல்ரெடி நிறைவடைந்திருக்கோம் நாமளே கற்பனை பண்ணிக்கிறது. அது ஒரு ஃபுலிஷ்னஸ், மட்டத்தனம். ஆனா கொஞ்சம் அறிவார்ந்து நம்மகிட்ட வரக்கூடியவங்கள்ட்டையாவது உட்காருங்க, உங்க மனதை கவனிங்க, மனதை கொஞ்சமாவது பயிற்றுவித்துக் கொள்ளுங்க. மனதை கொஞ்சம் உங்க மனது எப்படி செயல்படும் தெரியும். அப்படி தனியே இருக்க கத்துக்கிட்டாலே உங்க மனம் கூர்மை அடையும். உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க மனம் நீங்களே கவனிக்க ஆரம்பிச்சாலே அது ட்ரைனிங் ஆற ஆரம்பிக்கும். அந்த ட்ரைன்டு மனம் தான் ஒரு யாழ் போல, ஒரு வீணை போல. நீங்க மீட்டில் எங்க வேணாலும் உட்காரலாம். அப்போ இந்த 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதுதான் ஆண்டனி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க அறிஞர் சால்டிடியூட் என்று எழுதியிருக்கிறார். சால்டிடியூட் என்பது தனிமை அல்ல, ஏகாந்தம், லோன்லினஸ் அல்ல, கைவிடப்பட்டு தனிமை இருக்கிறது இல்லை, நாமளே நிறைவடைந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டு நாமே உட்கார்ந்துருக்கிறது. அது தித்திப்பானது. அதுல நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். நம்ம உள்ளத்தை நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கோம். அந்த இடம் ஒரு தவம். அந்த தவத்தை எங்க வேணா ஆட்ட முடியும். 10 நிமிஷம் கண்ண மூடி ஒரு தியானத்தை பண்ணலாம். நீங்க எங்க வேணாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ண முடியும். 1 மணி நேரம் ஏதாவது கவனிச்சுட்டு உட்கார முடியும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நாய் நிக்குது, அந்த நாயை கவனிச்சுட்டு 1/2 மணி நேரம் உட்கார முடியும். அதுதான் பயிற்றுவிக்கப்பட்ட மனம். அந்த பயிற்றுவிக்கப்பட்ட மனம் இல்லாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. 5:30 மணிக்கு ரயில்னா 5:30க்கு அங்க போய் ஏறணும். ஓடி ஏறினாதான் அப்ப அந்த பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க. உங்க உளம் நோயிட்டு இருக்கிறது. உங்க உளம் பைத்தியத்துக்கு பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு அது தெரியல. பயிற்றுவிக்கப்பட்ட மனம் தான் எல்லா கல்விக்கும் அடித்தளம், எல்லா தொழிலுக்கும் அடித்தளம், எல்லா வெற்றிக்கு அடித்தளம். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்க அவளெல்லாம் மனதை பயிற்றுவித்தவர்கள் தான். கவனிக்கவும் அதை கவனித்ததை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி தான் இந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய பயிற்சி. அந்த பயிற்சியுடையவங்க எல்லா துறையிலும் வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு அடிப்படை உங்க மனம் என்னன்னு நீங்க அறிஞ்சிருக்கணும். நீங்க உங்க மனதை கவனிக்கணும். உங்க கவனத்தை நீங்க திரட்டி கொள்ளணும். உங்க மனதை நீங்க பயிற்றுவிக்கணும். அந்த பயிற்றுவித்தலை தான் யோகா தியான வகுப்புகள் வழியாக முழுமை அறிவு என்ற அமைப்பின் வழியாக நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 600-700 பேர் இதற்குள் இந்த பயிற்சிக்குள்ள வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க மனம் உங்களால் மகிழத்தக்கதாக இருக்கிறதா? உங்க மனத்தை நீங்க விரும்பினதை கையாள முடிகிறதா? இல்ல உங்க மனம் என்ற சிக்கலை நீங்க மாட்டிக்கிறீங்களா? இந்த கேள்விதான் உங்களை பற்றிய மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.